என்ன விஷயம் சொல்லு. அதான் பண்ணிட்டியே. இல்ல கயல் மேடம் வந்திருக்காங்க சார். என்னது? இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக ஆபீஸ் வந்திருக்காங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அத சொல்லதான் சார் கால் பண்ணேன். நான் வச்சிரல சார். நீ என்ன சொன்ன? யார் வந்திருக்காங்கன்னு சொன்ன? ஹீரோயின் கயல் மேடம் சார். சொல்லு. கூட யார் இருக்காங்க? அவங்களோட அசிஸ்டன்ட் இருக்காங்க சார். நீங்க எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க. அதான் சார் உங்களுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் வேணா போயிட்டு அப்புறமா வர சொல்லுவா சார். அது எப்படி? ஆபீஸ்க்கு என்ன பார்க்க வர்றவங்கள போயிட்டு அப்புறமா வர சொல்லுவியா? உனக்கு நாகரிகமே தெரியாதா? அவங்க கிட்ட என்ன வேணும்னு கேட்டு ஜூஸ் காஃபி எல்லாம் வாங்கி கொடு. சரிங்க சார். இது பாரு, கெஸ்ட் வந்தா அவங்களை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கத்துக்கோ. இத மாதிரி வெயிட் பண்ண வச்சா அவங்களை கவனிக்கணும். பிருத்வி சார் 10 நிமிஷத்துல வந்துருவாருன்னு சொல்லு. சரிங்க சார். கரெக்டா சொல்லுவியா? சொல்லுவேன் சார். சார், யா டாக்டர் செக் பண்ணிட்டாங்க. பெயின்லாம் குறைஞ்சிருச்சு. ஓ அப்படியா? ஆமா சார். ஓகே ஓகே. சிஸ்டர் சார், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு அர்ஜென்ட் மீட்டிங். நான் போயே தீரணும். நீங்க கேர் எடுத்து நேத்ராவை பாத்துக்க முடியுமா? நான் உடனே வந்துருவேன். ஓகே சார், நான் கண்டிப்பா பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பிரித்திவ் சார் ஏதோ பயங்கர ஜாலி மூட்ல இருக்கார் போல தெரியுதே. ஆமாப்பா, இவ்ளோ நேரம் நேத்ரா மேடம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா சிரிச்சுக்கிட்டு ஜாலியா போயிட்டு இருக்காரு. எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. மேடம், சார் ஏதாச்சும் பேசினாரா? எப்ப வரேன்னு சொன்னாரா? 10 நிமிஷத்துல வந்துருவோம்னு சொன்னாரு சார். ஜூஸ் குடிங்க மேடம். இங்க வரது எனக்கு புதுசு இல்ல. நான் வழக்கமா வர இடம் தானே. யாரோ புது ஆளை உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கிறீங்க. சார் கெஸ்ட் வந்தா நல்லா பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இந்தாங்க மேடம், எடுத்துக்கங்க. தேங்க் யூ. ஓகே மேடம், எடுத்துங்க மேடம். தேங்க்ஸ். குடி. ஏய் கார்த்திக், என்ன மீட்டிங் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? இல்ல கயல், கேன்சல் ஆயிடுச்சு. கதை சொல்ல தான் ஒருத்தர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தேன். பட் இப்போ அது தள்ளி போயிடுச்சு. அதான் நேரா இங்க வந்துட்டேன். அப்பாடா, இப்பதான் நிர்மலா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீங்களும் பத்திரிக்கை கொடுக்கும்போது கூட இருந்தா நல்லா இருக்குமேன்னு. கரெக்டா வந்துட்டீங்க. பிரித்வி இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாருன்னு இப்பதான் ஆபீஸ் பாய் சொன்னாரு. ஓ சூப்பர். கார்த்திக், இங்க வந்த உடனே எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நம்ம நல்லா இருக்கிறப்போ பழச மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் எனக்கு நானே ஞாபகப்படுத்திக்கிட்டேன். உனக்கு சொல்லவா வேணும் கயல், நீ இன்னும் 100% மாறாம அதே கையில தான் இருக்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் வசதியா இருக்கட்டும் செல்வாக்கா இருக்கட்டும் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு எனக்கு தெரியும் கார்த்திக். உண்மைதான் கயல், நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீ ரொம்ப கரெக்டா இருக்க. ஆனா சினிமாவில் எத்தனை பேர் தான் ஃபாலோ பண்றாங்க? இப்படிதான் அன்னைக்கு அழகா இருக்கு. இது கயலோட சிறப்பா இருக்குமோ? கயல், எனக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக என்ன தேடி தனியா வந்திருக்கியா? அப்படி சொல்லியிருக்காங்க. கேளு.
இந்த மாதிரி கதை சொல்ல போகும்போது இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள் நிறைய நடக்கும். நல்லா இருக்கு கார்த்திக், கேக்குறப்பவே சிரிப்பா வருது.